வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும், உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து இடிக்கிற கல்லை போட்டு நீங்கள் இடிச்சிக்கலாம். ஆரல்ஸ் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு, பூண்டு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், நம்ம எனிவேஸ் ஆனியன் கூட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நான் 1 கப் வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். அது கூடவே சேர்ந்து நம்ம பூண்டையும் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம், பட் நல்லா வதங்கியிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் இந்தளவுக்கு வதங்கினா போதும், கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆக தேவையில்லை. எனிவேஸ் மஷ்ரூம் கூட சேர்த்து நம்ம மறுபடியும் வதக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டுடலாம். உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி விடும் நல்லா மஷ்ரூம்லேருந்து. அந்த தண்ணியே மறுபடியும் வந்து மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கும் அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ இப்படி குக் பண்ணும்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். பாருங்கள், இப்போவே 3/4 பதம் குக் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சமாக தான் தண்ணி மிச்சம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இனிமேல் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம், நம்ம ஓப்பன்லேயே வச்சு இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்புறம் ரெடி ஆகிடும். இது வந்து மிளகு மட்டும் போட்டிருக்கிறதுனால காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா வந்து ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே ரெசிப்பியை வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணலாம். சோம்பு ஃப்ளேவர் நல்லா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து சீரகத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சோம்பே வந்து இன்னொரு டீஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் வேரியேஷன், பட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் யம்மியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.